ஹாய் குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம எதை பற்றி கதை பார்க்க போகிறோன்னா, ஒரு ஆந்தை, ஒரு அன்னப்பறவை. ஓகேயா? வாங்க கதைக்குள்ளார போகலாம். ஒரு அழகான குளக்கரை. அந்த குளத்துக்கு பக்கத்தில் நிறைய மரங்கள் இருக்கு. அந்த குளத்தில் ஒரு அன்னப்பறவை வாழ்ந்து வருது. அந்த நிறைய மரங்களில் ஒரு மரத்தில் ஒரு பொந்தில் ஒரு ஆந்தை வசிச்சுட்டு வருது. இவங்க 2 பேரும் ரொம்ப நெருக்கமான நண்பர்கள். பொதுவாக அன்னப்பறவை அப்படிங்கிறது ஒரு பகல் நேர பறவை. பகலில் நல்லா அதுக்கு விழித்திருக்கும், நல்லா அதுக்கு கண்ணு தெரியும். ஆந்தை அப்படிங்கிறது ஒரு இரவு நேர பறவை. நைட் டைமில் தான் ஆந்தை என்ன பண்ணும், நல்லா விழித்திருக்கும். பகல் நேரத்தில் எப்போவுமே அதோட கண்கள் ஒரு அரை தூக்கத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கும். அதனால இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, மாலை பொழுதுல அந்தி சாயிற வேலையில இவங்க 2 பேரும் நிறைய நேரம் கதை பேசி தங்களோட பொழுதை கழிச்சிட்டு வந்தாங்க. இப்படியே அவங்களோட வாழ்க்கை போயிட்டு இருந்தது. ஒரு தடவை ஒரு கோடை பருவம் வந்தது. கோடை பருவம்னா என்னது, ஒரு சம்மர் டைம் வந்தது. அப்போ இந்த ஆந்தையோட மரத்தில் இருக்கக்கூடிய இலைகள் எல்லாம் வாடி கீழே விழுக ஆரம்பிச்சிருது. மரப்பூந்தெல்லாம் அப்படி காஞ்சு போச்சு. ஆந்தையால் அதுக்கு மேலே அங்கே இருக்க முடியல. உடனே ஓடி அன்னப்பறவை கிட்ட சொல்லுது, இந்த மாதிரி என்னோட மரத்தில் இலைகள்லாம் வாடிடுச்சு, மரப்பூந்தெல்லாம் காஞ்சு போயிடுச்சுப்பா, என்னால் இங்கே இருக்க முடியல. இனிமே நான் வேற ஒரு இடம் பார்த்துட்டு போயிடலான் இருக்கேன், நீயும் என் கூட வந்துடுறியா அப்படின்னு சொல்லி கேட்குது. உடனே அன்னப்பறவை சொல்லுது, இல்லை நண்பரே, என்னால் வர முடியாது. எனக்கு கோடை காலத்தில் தண்ணி ரொம்ப முக்கியம். நான் இந்த குளத்திலேயே இருந்துக்கிறேன். நம்ம மறுபடியும் எப்பயாச்சும் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிடுது. என்னதான் நண்பர் அப்படி சொன்னாலும் நண்பரை விட்டு பிரியறதுக்கு மனசே இல்லை. இருந்தாலும் ஆந்தை போய் தான் ஆகணும். அதனால ஆந்தை பறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த அன்னப்பறவை இந்த குளத்துல வாழ்ந்துட்டு வருது. கொஞ்ச நாள் போச்சு. ஆந்தைக்கு வேறு ஒரு மரப்பொந்துல இடம் கிடைச்சிருச்சு. அங்க வசிச்சுட்டு வருது. இந்த அன்னப்பறவைக்கு தன்னோட நண்பரை சந்திக்கணும்னு மனசுல தோணிக்கிட்டே இருக்கு. சரி, ஓகே, இன்னைக்கு நம்ம கண்டிப்பா நம்ம நண்பரை தேடி போறோம், நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு இந்த பறவை முடிவு பண்ணி நண்பரை தேடி அப்படியே பயணிக்குது. பார்த்தா திடீர்னு கொஞ்ச தூரம் போனதுக்கப்புறம் தன் நண்பரை பார்த்துடுச்சு. ஆந்தையும் அன்னத்தை பார்த்துடுச்சு. பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷம் 2 பேருக்கு. ஆந்தை ஓடி ஏய், எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? இங்கேயும் பாரு, பக்கத்தில் கொஞ்சம் தண்ணி குளம் மாதிரி ஒரு பகுதி இருக்கு, நீ இங்கேயே கொஞ்ச நாள் இரு, அதுக்கப்புறம் பழைய இடத்துக்கு போய்க்கலாம் நம்ம 2 பேரும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்லுது. உடனே அன்னமும் சரி சரி நண்பரே, கண்டிப்பா அப்படின்னு அந்த தண்ணியில இது நீந்திக்கிட்டு போயிடுச்சு. இது மரப்பொந்துல வாழ்ந்துட்டு வருது. எப்பவும் போல சாயங்கால வேளையில 2 பேரும் ஜாலியா கதை பேசிட்டு அவங்க பொழுதை கழிச்சிட்டு வராங்க. இப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் என்ன ஆச்சு, இந்த அன்னப்பறவை குளத்துல அப்படியே நீந்திக்கிட்டு போயிட்டு இருக்கு. ஆந்தை மரத்து மேல இருக்கு. அப்படியே பகல் நேரத்துல அப்படியே கண்ணு அப்படியே அரை தூக்கத்துல இருக்கு. தூரமா ஒரு உருவம் தெரியுது. யாரா அப்படின்னு பார்த்தா ஒரு வேடன். இந்த ஆந்தை பாக்குது, என்னடா புதுசா இருக்கான் இந்த வேடன், யாரை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா இந்த வேடன் ஸ்ட்ரைட்டா இந்த அன்னப்பறவையை பார்த்துட்டு இருக்கான். அச்சச்சோ போச்சு, நம்ம நண்பரை தான் குறி வைக்கிறான், என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு இந்த ஆந்தை என்ன பண்றதுன்னு தெரியல, அப்படியே பதட்டமா யோசிக்குது. இந்த வேடன் அதுக்குள்ள அம்பை என்ன பண்ணிட்டான், எய்திட்டான். உடனே ஆந்தை பறந்து போய், ஆனா அம்பு போயிருமே அப்படிங்கிற ஒரு பதட்டத்துல நல்ல ஜோரா கத்துது. அன்னம், தண்ணியில முழுகிக்கோ அப்படின்னு கத்துது. அன்னப்பறவைக்கு ஆந்தையோட குரல் கேட்ட உடனே டக்குன்னு தண்ணியில என்ன பண்ணிடுச்சு, முழுகிடுச்சு. அம்பு என்னாச்சு, அன்னப்பறவையை தாண்டி போய் தண்ணிக்குள்ள விழுந்துடுச்சு. வேடனுக்கு ஒரே ஏமாற்றம். அச்சச்சோ, நம்ம வந்த காரியம் நிறைவேறலையே அப்படின்னு திரும்பி போயிடுறான். உடனே ஆந்தை ஓடி தன்னோட நண்பரை பார்த்து, அப்பா, நான் எப்படியோ உன்னை காப்பாத்திட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லுது. அன்னப்பறவையும், ஐயோ நண்பரே, என் உயிர் தோழனே, ரொம்ப நன்றி, நீ என் உயிரை காப்பாத்திருக்க, ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்லுது. ஆனா ஆந்தைக்கு ஒரு சந்தேகம். அன்னப்பறவை கிட்ட கேக்குது, அது சரி, என் குரல் கேட்ட உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம எப்படி தண்ணிக்குள்ள மூழ்கிட்ட, நீ எதை பத்தியுமே யோசிக்கலையே, சுத்தி முத்தி பார்க்கலையே நீ அப்படின்னு கேக்குது. உடனே அன்னப்பறவை சொல்லுது, என்ன கேள்வி கேட்குற, நீ என்னோட நண்பன், நீ ஏதாச்சும் ஒரு விஷயம் எனக்கு சொல்றனா கண்டிப்பா என் நல்லதுக்கு தான் சொல்லுவ, ஏதாவது ஒரு காரணம் இல்லாம நீ தண்ணிக்குள்ள முழுக சொல்லுவியா திடீர்னு, அதனாலதான் நீ சொன்ன உடனே நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லுது. இதை கேட்டோன்னா ஆந்தைக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் அவங்க 2 பேரும் அங்கேயே அவங்களோட நாட்களை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கழிச்சிட்டு இருக்காங்க. ஓகேயா? இதுதான் கதை.
இந்த கதையிலேருந்து குட்டீஸ் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? இந்த கதையில் என்னாச்சு? இந்த அன்னப்பறவை ஆந்தையோட குரல் கேட்ட உடனே என்ன பண்ணிடுச்சு? டபக்குன்னு தண்ணிக்குள்ளே முழுகிடுச்சு. கொஞ்சம் கூட எதை பற்றியுமே என்ன பண்ணலை, யோசிக்கலை. ஏன் யோசிக்கலை? ஏன்னா ஆந்தை என்னுடைய நண்பர். கண்டிப்பாக என்னோட நண்பர் திடீர்னு இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்ய சொல்கிறாருன்னா ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு இந்த அன்னப்பறவை பயங்கரமாக என்ன பண்ணுச்சு, நம்புச்சு. அதனால தான் இந்த அன்னப்பறவையோட உயிர் என்ன பண்ணுச்சு, காப்பாற்றப்பட்டது. இல்லைன்னா வேடன்ட்ட மாட்டி என்ன பண்ணியிருக்கோம், இறந்து போயிருக்கோம். ஓகேயா? அந்த மாதிரி குட்டீஸ் என்ன பண்ணணும், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல நண்பர்களை சம்பாதிச்சு வச்சுக்கணும். ஓகேயா? நண்பர்கள் மேலே நம்பிக்கை வைக்கணும். நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நல்ல நண்பர்கள் மேலே நம்ம வைக்கக்கூடிய நம்பிக்கை என்றைக்குமே வீண் போகாது. ஒரு நல்ல நண்பர் என்றைக்குமே நம்மளுக்கு ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நம்மளோட நன்மைக்காக மட்டும்தான் இருக்கும். ஓகே குட்டீஸ்? அதனால் எப்போவுமே உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் மேலே நம்பிக்கை வைங்க. என்றைக்குமே நல்ல நண்பர்கள் நம்மளுக்கு தீங்கு விளைவிக்கவே மாட்டாங்க. நம்மளை எப்போவுமே நல் வழியில் தான் நடத்திட்டு போவாங்க. ஓகேயா? இதுதான் இன்றைய கதை. நான் மறுபடியும் வேற ஒரு கதையோட உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன். ஓகேயா? பாய்.